ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. பின்னாடி வேறு இந்த முடி வேறு இன்னும் பயமுறுத்துது. ஸோ உண்மையை சொல்லணுன்னா இந்த வாரத்தில் இது செகண்ட் அட்டெம்ப்ட்டு கோஸ்ட் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் லாஸ்ட் வீக்குக்கு மண்டேவே நான் ட்ரை பண்ணேன். என்னால் முடியல. அது ஆரம்பத்துலேருந்து எனக்கு திகிலாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக முடிக்கல, அதனால் அதை அப்படியே விட்டேன். ஸோ நவ் another try, another content. Let's start. நானும் இன்னைக்கு பேய் சேலஞ்சை நைட்டு லேட்டாக எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே சீக்கிரமாக போய் படுத்துட்டாங்க. ஸோ ஓகே, முன்னாடியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் டைம் பாதியிலே விட்டேன். இன்றைக்கும் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏசி தான் கைஸ். என்னென்னா இது ஆக்சுவலி இது நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிமாண்டி காலனி படத்தில் இருக்கும் தெரியுமா, அவங்க பின்னாடி இருக்கும் அந்த ஏசி, இந்த செவுத்தோட ஒட்டி வர ஏசி, சேம் அதே மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இது மேலே ஒரு பயம் இல்லை, அந்த படத்தோட சிங்க் ஆகிட்டே இருக்கும். பட் என்ன அப்படின்னா, இந்த ஏசி இது வரைக்கும் நான் ஓட விட்டதே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு 2 வாட்டி தான். முதல் நாள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு எங்கள் அப்பா இதை ஓட விட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஓடவே விடலை. இது ஓடுமான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஏசி போடுற பழக்கமே கிடையாது. ஆனால் எனக்கு செம்ம வேர்வை. உங்களுக்கே தெரியும் சென்னை இப்போ எப்படி இருக்குது அப்படி. ஓகே இது காற்று ஃபோர்ஸ் அடிக்கு. சனியை லேப்டாப் கூட ஆன் பண்ணலங்க, பாட்டு போடலங்க, ஆஃப் ஆயிட்டோல. ஆஃப் பண்ணிட்டேன்ல. சத்தியமா அந்த டோர் இப்போ ஓப்பன் ஆச்சு. சத்தியம் இதே ஆஃப் ஆகலைங்க பாருங்க. ரிமோட்ல ஆஃப் ஆயிடுச்சு. தெரியுதா? எந்த இதுவும் காட்டல. ஆனா இது ஓடுது. உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ அதை ஏஞ்சி போய் ஆஃப் பண்ணணும் சுவிட்சை. ஓடுது தெரியுதா? ஆஃப் பண்ணிட்டேங்க. காட், இன்னைக்கும் என்னால் முடியாது. இந்த கண்டென்ட் பண்ணணும்னு நான் உட்காந்துட்டேன் பிளான் பண்ணி. வெயிட், அங்கதான் இருக்கு சுவிட்சு. எனக்கு சீரியஸாக இப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன் தெரியுமா. எனக்கு அப்போ எனக்கு இந்த இடத்த காட்டவும் முடியல. இது நம்பவும் மாட்டீங்க, இது திறந்து தான் இருந்துச்சு. பட் அது அமுக்கி இருந்துச்சு. ஒன்ஸ் அதை அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தானாக ஓப்பன் ஆகாது. இப்படி ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருந்தால் தான் சும்மாவே இப்படி மூவ் ஆகும். ஆனால் அது அமுக்கி தான் இருந்துச்சு. எப்படி மூவ் ஆச்சுன்னே தெரில. இப்படி பார்த்துட்டே இருக்கேன். இது எப்படி நான் உங்களுக்கு நம்ப வைக்கிறது, எப்படி காட்டுவேன் அப்படின்ட்டு. பட் ஐ பிலீவ் நல்ல ஃபோர்ஸாக காற்று வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த காற்று தான் இங்கேருந்து காற்று அது அப்படி மூவ் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். சத்தியமாக இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியமே வராது. ஃபஸ்ட்டு பாட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கந்த சஷ்டி கவசம். வெயிட். முருகா ஒய் இன்ட்ரோன்னு இருக்குது, அப்புறம் அந்த ரிச்சுவலை பண்ணுறதுன்னு இருக்குது. அதில் ஏதாவது நடக்குமான்னு இருக்குது. ஆரம்பத்துலேயே சத்தியமாக சொல்கிறேன், இது நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஏசி தான் எனக்கு சொன்னேன். இது நான் வந்ததுலேருந்து நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப வேர்த்து கொட்ட அடிச்சு டேடி வீட்டில் இருக்காங்க. எங்கள் டேடி ஏதாவது வேலை செய்யலைன்னா ஏன் வேலை செய்யலை அப்படின்னு நோன்ற ஒரு கேட்டகிரி. ஸோ இது பார்த்துட்டு இது யூஸ் பண்ணுறதே இல்லையா அப்படி இப்படின்னாங்களா. சரி போடுவோமே, ஏன்னா இப்போ நான் வீடியோவும் எடுப்பேன். இந்த லைட் செம்ம ஹீட்டாக இருக்கும். ஓகேவா, போட்டோம், ஆன் ஆயிடுச்சு. நான் சரி ஓகே, அது காற்று வேறு உஷ்ஷுன்னு அடிச்சுது. சரி ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு மைக்கில் அப்படின்னா கட் பண்ணிக்கலான்னு தான் ஆரம்பித்தேன். ஆரம்பமே இப்படி. எனக்கு அது டிமாண்டி காலனிலேருந்தே இந்த ஏசி எனக்கு கொஞ்சம் பயம் கைஸ். அந்த கடைசி சீனில் ஃபுல் ஃப்ரீஸ் ஆகும் தெரியுமா இந்த ஏசியால். சரி ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்த மாதிரி மியூசிக்கல் சேர்,
மியூசிக்கல் சேர் ரிச்சுவல் தான் பண்ண போகிறோம். ஸோ நிறையா பேர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு இன்னுமே பயமாக இருக்குது. ஆக்சுவலி அந்த ரிச்சுவல் பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, பட் அதை பண்ண எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதனால் சரி ட்ரை பண்ணுவோமே. ஆக்சுவலி நான் போன வாரம் ட்ரை பண்ணது பீதி ஆயிடுச்சு. அதனால் இந்த வாட்டி வந்து இதில் பேயே வராது, எப்படியும் வராது அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இப்போ பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. நாளைக்கு வேறு எனக்கு பிரீத்தாக்காவுடைய ஹல்தி ஃபங்க்ஷன் இருக்குது. ஹல்தி விலாக்ஸ் போட்டேன் அப்படின்னா சாரு உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நான் ரூல்ஸ் படிக்கிறேன். ஸோ வெயிட், அவங்க போட்டிருக்கும் போதே த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம்ஸ் மியூசிக்கல் சேர்ஸ் அலோன், ஒருத்தர் மட்டும்தான் விளையாட முடியும். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வேணும், ஒரு சேர் வேணும் அண்ட் ஒரு மேட்ச் பாக்ஸ் வேணும். ஸோ ரூல்ஸ் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரூமில் தனியாக இருக்கணும், இருட்டாக லைட்டு யாரோ போட்டிருக்காங்க. வெள்ளெல்லாம் அடிக்கல. நான் வேறு பேய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்களே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க திடீர்னு. வெள்ளை அடிக்கலம்மா, நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன் கதவை. இல்லை இல்லை சத்தம்லாம் இல்லைப்பா, பெல் அடிக்கல. தடங்கல்ஸ் ஆஃப் தடங்கல் இப்போ தான் லாஸ்ட் கிளிப் பார்த்தேன். கரெக்டாக எனக்கு லைட் போட்டது பிரச்சனை இல்லை. ஓகே, எங்கள் அம்மா அப்பா தான் லைட் போட்டிருக்காங்க. ஏன்னா அக்கா வந்து இன்றைக்கி மும்பை போயிட்டு வரா. ஸோ அதனால் மச்சான் வந்து அக்காவை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா பாப்புவை இங்கே தான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்தது பிரச்சனை இல்லை. டைமிங் கரெக்டாக பாருங்களேன். அந்த கடைசி கிளிப் பார்க்குறேன், இருட்டு அப்படிங்கும்போது லைட்டு, ஒரு ரூமில் தனியாக இருக்கணும், இருட்டாக இருக்கணும். ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா அக்கா வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீட்டில் எல்லோரும் மறுபடியும் ஏஞ்சிட்டாங்க. அப்படியே ஒலாப்பிட்டே இருந்தாங்க. நானும் அந்த ரூம்லாம் லைட் எரிஞ்சால் இங்கே தெரியும் அப்படினால அப்படியே ஒலாப்பிட்டே இருந்தேன். கடைசியில் என் அக்கா வந்து மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மணி. அந்த ரூல்ஸில் மிட் நைட் தான் ஆரம்பிக்கணும்னு போட்டிருந்துச்சு. நான் வந்து 11:45 தான் ஆச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. என்னவோ மிட் நைட் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுவாகவே வந்து இப்போ என்ன 1 மணிக்கு வீடியோ எடுக்க சொல்லுதா என்னன்னு எனக்கு தெரியல. இதில் தெரியுதா 1 மணி மேலே இங்கே எங்கேயாவது மேலே இந்த இதில் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபிஷியாக இருக்குது இன்றைக்கி. இது தடங்களாகவே ஃபீல் ஆகலை. பேயே நிஜமாலே இருக்க அப்படின்னாலும் 1 மணி மிட் நைட்டில் தான் ஆரம்பிக்கிறேன். ப்ளீஸ் இதுக்கு மேலே தடங்கல் வேணாம். நான் என்ன ஒரு பேயோடலாம் உட்காந்து கான்ட்ராக்ட் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே ஏதோ ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டிப்டோ த்ரூ த டியூலிப்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு. ஸோ இந்த மியூசிக்கல் சேர் விளையாடும் போது இந்த பாட்டு தான் வந்து ஓடணும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த பாட்டை போட்டு விட்டுட்டு சேரை வந்து சுற்றி வரணும். ஓகேவா, ஸோ அது வந்து எத்தனை வாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டைம் சுற்றி வரணும். அப்படி தானே? எஸ். ஃபஸ்ட்டு எந்த லைட்டும் இருக்கக்கூடாது, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரூமில் நம்ம தனியாக இருக்கணும். இந்த பாட்டை போட்டுட்டு நம்ம வந்துட்டு சுற்றி வரணும். கையில் வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த சேரில் உட்காந்துடணும். இல்லைன்னா பேய் வந்து உட்காந்துருமோ. மியூசிக் ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்ட் சேரில் உட்காந்துட்டு அந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு லைட் வர வைக்கணும். இஃப் த மியூசிக் கீப்ஸ் பிளேயிங் யூ ஹாவ் இன்வைட்டட் சம்திங் இன் டு யுவர் ஹோம் பட் இட் டசன்ட் வாண்ட் டு ப்ளே. எனக்கு இந்த ரூல்ஸ் தான் ஆக்சுவலி புரியல. நான் பார்த்ததுமே எல்லாமே ஹிந்தி வீடியோவாக இருந்தது. அந்த பாட்டு எப்படி அது முடியும்ல, எனக்கு புரியல. 1.5 நிமிஷம் பாட்டு அப்படின்னா அது முடிஞ்சு தானே ஆகணும். அதுக்குள்ளே நம்ம 6 ரவுண்ட் சுற்றணும் போல். பாட்டு முடியும் போது உட்காந்துட்டு கொளுத்தணும், அவ்வளோதான். டசன் பிளேலாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க. 1.5 நிமிஷம் பாட்டு 1.5 நிமிஷத்தில் முடிய தான் போகுது. அது அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு ஓடவா போகுது அது. ஸோ அந்த பாசிபிலிட்டி வந்து எனக்கு நம்புற மாதிரி இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த சேர் ஃபால்ஸ் ஓவர் ஆன் இட்ஸ் ஓன், சேர் விழுந்துருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு சேரை திரும்பி பார்க்கவே கூடாது, ரூமை விட்டு வெளில போய் லாக் பண்ணிடணும், திருப்பி வராதிங்க அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லை. அதனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி ஏதாவது லைட்டிங் மாறிச்சா? ஸோ இந்த டேக்கை முடிச்சு நான் கட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இதை எடுத்தேன். ஏன்னா பாட்டு கண்டினியூஸாக ப்ளே ஆகவும் வாய்ப்பு இல்லை. 1.5 நிமிஷம் பாட்டு 1.5 நிமிஷத்தில் முடிய தான் போகுது. அண்ட் இந்த சேர் திக்கான சேர், இந்த சேர் உடைய கூட வாய்ப்பு இருக்குது நான் உட்காரும் போது. ஏன்னா சேர் கொஞ்சம் வீக்கு தான். ஸோ சேர் மூவ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ லெட்ஸ் சீ. கைஸ், எனக்கு எப்படி ஆங்கிள் வைக்கணும்னு தெரியல. மேட்ச் ஸ்டிக் கொண்டு வந்துட்டேன். சேர் அதுதான். அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டையான சேர் தான்.
இது வந்து நகரெல்லாம் வாய்ப்பே இல்லை, விழவும் நல்லா வெயிட்டான சேரு. பட் என்னென்னா தெரியாது, எப்படியும் நான் அப்படி உட்காந்தேன்னா அந்த சேர் இப்படி விரியும், கால் பழைய சேர் உடையிற மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த சேர் இங்கே தான் இருக்குது. ஸோ சுற்றி வர்றது மட்டும்தான் டாஸ்க்கு. ஓகேவா, எல்லாத்தையும் சுற்றி கிளியரும் பண்ணிட்டேன். கந்த சஷ்டி கவசமும் ரெடியாக இருக்குது, பேய் பாட்டும் ரெடியாக இருக்குது. எது தட்டாலும் பயமாக இருக்குங்க. இங்கே நான் தாங்க தட்டேன், எனக்கே பயமாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இங்கிட்டு ஃபுல்லாக கண்ணாடியா உருவத்தை பார்த்து எனக்கே பயமாக இருக்குது. எங்கே இந்த பேய் பாட்டு? அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த பாட்டு நான் போடுறேன், ஏதாவது காப்பிரைட் வருமானு எனக்கு தெரியல. இன்கேஸ் வந்துச்சுன்னா நான் வந்து எடிட்டில் மாற்றிடுவேன். சரியா, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏங்க அங்கே ட்ராமடைசிங்காக இருக்குங்க பிக்சர்லாம். ரவுண்ட் 1 முடிஞ்சிருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் வேணா நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் ஒரு மாதிரி கொடூரமாக மூஞ்சிலாம் வருது. இல்லை என் கண்ணு தான் கண்ணாடி படாமல் அப்படி தெரியுதா? 2 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. நான் ஏன் பேசிக்கினே இருக்கேன், சைலண்டாக இருச்சாரு. 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. ஏதோ கேட்குது தானே கீச் கிச்சுன்னு. ஆக்சுவலி இதே ரீசன் தான் நான் எல்லாருடைய வீடியோலையும் பார்த்தேன். எல்லாம் அந்த பாட்டு நான் எத்தனை ஆக்சுவலாக நான் பார்த்த எல்லா வீடியோலையுமே இதான். இது ஒரு பெரிய இந்த டாஸ்க்லாம் கிடையாது. பட் எல்லாருமே இது சொன்னாங்க, வீச்சின்னு சவுண்ட் வருதுன்னு. ஐ திங்க் அது யூடியூப்பில் தான் ப்ளே பண்ணுறேன், நான் வீடியோ டவுன்லோடே பண்ணல. கண்ணாடில் நான் நிற்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, நான் டவுன்லோட்லாம் பண்ணல. அதே அப்படியே அந்த வெப்சைட்டில் கொடுத்த லிங்க்லேயே தான் போகிறேன். மேபி அதுதான் ஏதாவது கோலார் பண்ணாலும் எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை. ஓகே, நான் 3 ரவுண்ட் சுற்றிருக்கேன். இப்போ அப்படியே பாதியாக சுற்றுவோமா இல்லை ஃப்ரெஷ்ஷாக 6 ரவுண்ட் சுற்றுவோமா என்னன்னு எனக்கு தெரில. பாட்டு அப்படியே பாஸ் பண்ணதோடு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோமே. ஓகே, பாஸ் பண்ணி அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டு சுற்றத்தை சுற்றி ஒரு இது முடிச்சிடலாம் கைஸ். எனக்கு சீரியஸாக ரொம்ப இதுவாக இருக்குது. நான் பயத்தில் லைட்டை கம்மியாக வைக்க மறந்துட்டேன், தற்கூரி. ஓகே, ஆன் தானே பண்ணிட்டேன்ல, இவ்வளோ நேரம் ஆன் பண்ணாமல் பேசியிருக்க போகிறேன். 3 ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆன் பண்ணும்போது அதை வேறு ஃபோட்டோ வேறு எனக்கு கடுப்பாக இருக்குது. 4 ரவுண்ட். கடவுளே கடவுளே கலத்தேனாரு. 5 ரவுண்ட். கடவுளே, இது கேட்குதான்னு வேறு எனக்கு தெரியல. 6 ரவுண்ட் முடிஞ்சிருச்சுல்ல. நான் தான் கண்ணாடி போடாமல் கண்ணு வேறு தெரில, எப்போ முடியும்? இந்த மைக் போட்டுருக்காங்க, இந்த பாட்டு எடுக்குதான்னு வேற எனக்கு தெரியல. பயமாக இருக்கு. முடிஞ்சுக்கிட்டோல, ஏன் ரெடியாக வச்சுக்கவா ஏற்றத்துக்கு? இன்னும் முடியல. ஓகே ஓகே ஓகே, விளம்பரம் ஓடுது. பூஸ்ட் ஆடு. ஆம்புலன்ஸ் சவுண்டு. ஐயோ, அணைஞ்சிடாது. அணைஞ்சிருச்சு. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? செகுத்தோட ஒட்டுற மாதிரி இதில் ஒட்டி இருக்கு. ஐ திங்க் அவ்வளோதான் கைஸ். எல்லோரும் இதான் வீடியோவில் பண்ணாங்க. பட் ஆனால் நான் வீடியோவில் தெரியறேண்ணா. ஆனால் அவங்களாம் வந்துட்டு அந்த சேர் வந்து தானாகவே மூவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. அவங்களாவே ஏதாவது டிம்கி வேலை பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் இந்த சேரை விட்டு ஏஞ்சி வரவே இப்போ நான் ரெடியாக இல்லை. நான் ஏஞ்சி பேய் வந்து உட்காந்துச்சுன்னா இவ்வளோ வேர்த்திருக்கு தெரியுமா? ஐயோ, அவ்வளோதான், இதோட விட்டுறலாம்ல. நம்ம வின் பண்ணிட்டோம்ல. உட்காந்து பாட்டு முடிஞ்சோடனே உட்காந்து ஏற்றுனா வின்னு. எனக்கு தெரிஞ்சு சேர்லாம் ஆடாது. அது மற்ற பண்ணுறவங்களாம் ஏதாவது டிம்கி வேலை தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே,
எதுக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோமா? அந்த சேர் ஏதாவது ஆடுதான்னு பார்ப்போமா? லைட்டு வீட்டு போட்டுக்கவா? எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு வேணால் இந்த லைட் வெளிச்சத்தில் என் மூஞ்சி பளிச்சுன்னு தரலாம். ஆனால் என்னை சுற்றி எல்லாமே இருட்டாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் உச்சக்கட்டம் என்ன கொடுமை அப்படின்னா, இது பாருங்க, கண்ணாடியில் என் மூஞ்சை நானே வேற பார்க்க வேண்டியதாக இருக்குது. I think nothing happened. அந்த சேர் ஒன்றும் அசைய போகிறதே இல்லை. எங்கள் அப்பா இந்த சவுண்டு கேப்சர் ஆச்சான்னு தெரில. எங்கள் அப்பா அப்படி பண்ணுறாங்க. அது தெரியும்ல, டேடிஸோட வாய்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். நான் லைட் போட்டுக்கிறேன், முடிச்சல அதோட. ஐ திங்க் இட்ஸ் மை டேடி ஒன்லி. சவுண்டு கேட்குதா? இந்த பாத்ரூம், இங்கே இருக்கிற பாத்ரூம்க்கு வந்திருக்காங்கன்னா இந்த ரூமில் இருக்கிற பாத்ரூம் நான் இருக்கேன்ல உள்ள, மை டேடி ஒன்லி. ஒன்றும் இல்லை கைஸ், இது சத்தியமாக ஒரு சப்பையான விலாக் தான். சேரும் ஆடலை, ஒன்றும் வரல, அண்டு எந்த ஒரு ப்ரெசன்ஸ்லாம் ஃபீல்லாம் ஆடலை. நான் அதை படிக்கும் போது இது எவ்வளோ சிம்பிள் நினச்சினா அது மாதிரி தான். பட் ஏன் தெரில, நீ நடக்கிற குட்டி குட்டி விஷயம், ஆம்புலன்ஸ் ஓடுறது, காற்றடிக்கிறது, அது பழைய இது போல ஏசி ஆஃப் ஆகாதுன்னு, அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் பகீர் மூமெண்ட்ஸ் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஜம்ப் ஸ்கேராக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. பயப்பட்டுருந்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்து இதை கேட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணிட்டு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது கோஸ்ட் சேலஞ்ச் ஏதாவது நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். பாய்.